இதை ஓபன் பண்ணி பார்த்துட்டு நீங்க அந்த பதக்கத்தை அனுபவிக்கணும். அவங்க 7 கோடி ரூபாய் நிலத்தை கொடுத்தாங்கல்ல, அது எல்லாருக்கும் தெரியும். இதுவரை வெளியில தெரியாது. நான் சொல்றேன், ரொம்ப நெருங்கிய உறவினர் கூட கிடையாது. அவங்க கேட்டாங்கிறதுக்காக ஒரு கிட்னியை தானமா கொடுத்திருக்காங்க. இது உலகத்திலே யாரும் பண்ண மாட்டாங்க. சாரி, எல்லார் மனசையும் சங்கடப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன், மன்னிச்சுக்கோங்க. 300 ரூபாய் நகை வித்து பண்ணிருக்கிறேன், 5 கிலோ வெள்ளி பத்திரம் வித்து பண்ணிருக்கிறேன். எல்லாத்தையுமே பொண்ணு நினைவா செஞ்சுட்டு போயிடணும், இந்த ஒரே குறிக்கோள்ல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஜனனி அம்மாவுடைய தவ புதல்வி. அவங்க அள்ளி அள்ளி கொடுத்ததுக்கு பின்னாடி விதையாக இருந்தது ஜனனி தான். வெளியில சொல்லக்கூடாது, நம்ம பண்றத பொண்ணு இது பண்ணதுக்கு அப்புறம் அவ்வளவே அள்ளி கொடுத்துட்டேன். பூனை சாரியை தவிர மித்த சாரியே கட்டக்கூடாது அப்படின்ற நிலைமையில நான் இருக்கேன். இது பெரிய பட்டு சேலையோ என்ன சாமுத்திரிகா பட்டோ 1 லட்சம் ரூபாய் பட்டாலும் அப்படி கிடையாது. ஆனா இதற்கு பின்னால இருக்கக்கூடிய அன்புக்கு விலையே கிடையாது. இதை யார் கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த குழந்தைய அந்த இடத்துல உட்கார்ந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எனக்கு அந்த சந்தோஷம் போதும். தர்மத்திற்காக தனது வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மாபெரும் ஒரு ஆளுமைக்கான விருது. எத்தனை விருதுகள் கொடுத்தாலும் அவர் கொடுத்ததற்கு பக்கத்தில் கூட செல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒருவருக்கு விருது தருவதற்காக யார பிரசன்டரா மேடை கூட போறீங்க? எந்த துறையில இருந்தாலும் அந்த துறைக்கு ராஜனா இருக்காரு. மினிஸ்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் டிஜிட்டல் சர்வீசஸ் ஆஃப் தமிழ்நாடு மிஸ்டர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களை மேடை கழிக்கிறோம். இவர்களுடன் இணைந்து மிஸ்டர் ரோஷன் டைரக்டர் ஆஃப் சத்யா ஏஜென்சிஸ் அவர்களை மேடை கழிக்கிறோம். இவங்க கையால அந்த விருதை வாங்க போகிற தர்ம தேவதை யார் அவர்? வாங்க ஏவில பார்க்கலாம். கொடையுணர்வின் மனித உருவம் பூரணம் அம்மாள். 7.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை சத்தமே இல்லாமல் அரசு பள்ளிக்கு பதிவு செய்து கொடுத்த அபூர்வ மனுஷி. மதுரை எம்பி சு வெங்கடேசனுக்கு இது பற்றி தெரிய வர நேரில் சென்று அவர் பாராட்டிய போதுதான் ஊருக்கே தெரிந்தது, உலகமே வியந்தது. மகள் பிறந்து 1.5 வருடங்களில் கணவரை இழந்தார் பூரணம் அம்மாள். இடிந்து போனார். இனி மகள்தான் உலகம் என்று வாழத் தொடங்கினார். நிலப்புலன்கள் அதிகமிருந்தும் கணவர் பணிபுரிந்த கனரா வங்கியில் கிடைத்த கிளார்க் வேலையில் சேர்ந்தார். பூரணம் அம்மாளும் மகள் ஜனனியும் உதவு